Many people are not willing to carry the cross. பல பேர் சிலுவையை சுமப்பதற்கு மனம் இல்லை. What is cross? சிலுவை என்றால் என்ன? Is it the same 110 pound wooden piece that Jesus carried? இயேசு சுமந்த அந்த பெரிய மர சிலுவையா? No sir. இல்ல இல்ல. The shame that you endure in your workplace. உங்கள் வேலை ஸ்தலத்துல நீங்கள் கடந்து போகிற அவமானங்கள். The words that your husband who is not saved speaks against you. ரட்சிக்கப்படாத கணவர் உங்களுக்கு விரோதமாக பேசுகிற வார்த்தைகள். Being a Christian when you are looked down by the world and you are persecuted by the world. கிறிஸ்தவர்களாக இருக்கிறீர்கள் ஆனா உலகத்து நிமித்தம் உபத்திரவப்படும் பொழுது. That is the cross that you carry. அதுதான் நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிற சிலுவை. Before Jesus Christ was nailed on the cross. இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே அறைவதற்கு முன்பாக History of Roman Empire. ரோமர் சாம்ராஜ்யத்தின் சரித்திரத்தை பார்ப்போம் என்றால் They always consider the cross as a shameful symbol. சிலுவையை அவமான சின்னமாக அவர்கள் எப்பொழுதும் பார்ப்பார்கள். It was a punishment. அது அவங்களுக்கு கொடுக்கிற ஒரு தண்டனையாக இருக்கும். Jesus took the punishment, became the punishment. இயேசு அந்த தண்டனையை அவர் எடுத்து அவரே தண்டனையாக மாறிவிட்டார். மனிதர்கள் அவரை தோற்றார் என்று யோசித்தார்கள், ஆனால் கர்த்தர் அங்கே ஜெயித்துக் கொண்டிருந்தார். Amen. Men thought that he was failing, but Jesus was winning on the cross. உங்களுக்கு சொல்ல விரும்புறேன், let me tell you, நீங்க தோக்கல. You didn't fail. நீங்க ஜெயிச்சிட்டு இருக்கீங்க. You are winning. நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு வெற்றி வராவிட்டாலும் probably your expected victory hasn't come. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். God is still doing the battles for you. Was barehanded. ஆனா இயேசு வெறும் கையோடு காணப்பட்டார். On the cross he was dying like a sinner. சிலுவையிலே ஒரு பாவியை போல வெறும் கையோடு மரித்துக் கொண்டிருந்தார். Paul says, பவுல் சொல்லுகிறார், Jesus almost half naked. இயேசு அரை நிர்வாணமாக he was hanging on the cross. அந்த சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்தார். Was not a symbol of shame. அவர் ஒரு அவமானத்தின் சின்னமாக இல்லை. It is the wisdom of God. Amen. அது தேவனுடைய ஞானமாக இருக்கிறது. It was the power of God. அது தேவனுடைய வல்லமையாக காணப்படும். The world can go into corona. உலகம் கொரோனாக்குள்ள கடந்து போகலாம். But you are going to be victorious. ஆனா நீங்கள் ஜெயம் எடுக்க போகிறீர்கள். The world can go into a debt. உலகம் கடனுக்குள்ள கடந்து செல்லலாம். But you are going to be flourishing. ஆனா நீங்கள் செழிப்புள்ளவர்களாய் இருக்க போகிறீர்கள். Because the cross is there to save you. ஏனா சிலுவை இருக்கிறது உங்களை தப்புவித்துக் கொள்ள. Why do we call such a bad day a good day? ஏன் இப்படிப்பட்ட ஒரு கெட்ட நாளை நல்ல நாள் என்று அழைக்கிறோம்? Today is the day that we lost our savior Jesus Christ. இந்த நாள் தான் நாம் அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இழந்த நாள். So why do we call it good? ஏன் அதை நல்லது என்று சொல்லுகிறோம்? The Father considered it good that for the sins of the whole of mankind, முழு உலகத்தின் பாவத்தை கிறிஸ்து சுமப்பது நல்லதுன்னு பார்த்தார். He saw the sins of the whole world and he said it's good that my son Jesus Christ bears it. அநேகருடைய பாவத்துக்காக எவ்வளவு பலி செலுத்துவது? Because for all the sins of the mankind, how much of sacrifice you can make? It is better for one man to die. ஒரு மனிதன் இறப்பது நல்லது என்று கண்டார். He gave his only begotten son. அவர் ஒரே பேரான குமாரனை கொடுத்து, and while we were sinners, நாம் பாவிகளாக இருக்கையில், not when we became holy, நாம் பரிசுத்தமான பிறகு அல்ல. Romans chapter 5 ரோமர் 5ஆம் அதிகாரம் verse 8 and 10 says, 8ஆம் வசனம் 10ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். Somebody lift your hands and say amen. Amen. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில், while we were enemies of God, அவருடைய குமாரனின் மரணத்தினாலே, through the death of his son, அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அதிக நிச்சயம். It's very true. It is confirmed. Amen. அது அதிக நிச்சயம். It is confirmed. அது நிச்சயமாக நடக்கும். My dear beloved of God, என் அன்பான தேவ பிள்ளைகளே, today come to the cross. இன்றைக்கு சிலுவை அண்டையில் வாருங்கள். How many of you want to say amen? Amen.
Colossians chapter 2, கொலோசியர் 2ஆம் அதிகாரம் verse 14 and 15 is the promise that God gave for this month. 14ஆம் 15ஆம் வசனம் இந்த மாதம் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. It is also the main theme for the sermon that I want to give on Good Friday. இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு நான் கொடுக்க போகிற என் செய்தியின் தலைப்பாக இருக்கிறது. Listen very carefully. கவனமாய் கேளுங்கள். கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து Nailed it on the cross. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு Disarming all the principalities and powers. வெளியரங்கமான கோலமாக்கி Making a public spectacle of them. அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். And he gave us a victory on the cross. Somebody said amen. Amen. Victory on the cross. சிலுவையின் மேல் ஜெயம். How many of you want to say amen? எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுகிறீர்கள்? சிலுவையின் மேல் ஜெயம். Amen. The victory on the cross. சொல்லுங்க ஆமென். Amen. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க ஜெயம். Look at your neighbor and say victory. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். I want to let you know today God wants to give you victory. Amen. இந்த நாள் தேவன் உங்களுக்கு ஜெயத்தை தர விரும்புகிறார். I want to prophetically speak over you today. Whatever situation you have come, it doesn't matter. When you go out, you are going to go with victory. Amen. எந்த சூழ்நிலையில நீங்க வந்திருந்தாலும் பரவாயில்லை, நீங்க வெளியே போகும்போது ஜெயத்தோட போக போகிறீர்கள். Somebody said amen. Amen. On the cross, சிலுவையின் மேல் he was victorious. அவர் ஜெயமுள்ளவராய் இருந்தார். Cross is a symbol of victory. சிலுவை என்பது ஜெயத்தின் அடையாளமாய் இருக்கிறது. Before Jesus Christ was nailed on the cross, இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே அறைவதற்கு முன்பாக history of Roman Empire, ரோமர் சாம்ராஜ்யத்தின் சரித்திரத்தை பார்ப்போம் என்றால் they always considered the cross as a shameful symbol. சிலுவையை அவமான சின்னமாக அவர்கள் எப்பொழுதும் பார்ப்பார்கள். Thieves and murderers were murdered on the cross. திருடர்களும் கொலைகாரர்களும் சிலுவையில் அறையப்படுவார்கள். It was a punishment. அது அவங்களுக்கு கொடுக்கிற ஒரு தண்டனையாக இருக்கும். Jesus took the punishment, became the punishment. Amen. இயேசு அந்த தண்டனையை அவர் எடுத்து அவரே தண்டனையாக மாறிவிட்டார். On the cross, a victory. சிலுவையின் மேல் ஜெயம். Listen very carefully. கவனமாய் கேளுங்கள். I just preached 2 sermons for a church in Ireland and I came. அயர்லாந்து தேசத்துல ஒரு 2 சர்வீஸ்ல நான் பேசிவிட்டு நான் வந்தேன். 2 வார்த்தைகளை பேசிவிட்டு நான் வந்தேன். Usually we meditate on the 7 words of the cross. எப்பொழுதும் நாம் சிலுவையில் பேசப்பட்ட 7 வார்த்தைகளை நாம் தியானிப்பது உண்டு. I was meditating on the 3rd and the 4th verse. நான் 3வது 4வது வார்த்தைகளை நான் பேசினேன். The responsibility of Jesus' mother given to John. இயேசுவின் தாயார் யோவானுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை குறித்து, and also about how he was forsaken on the cross. எப்படி சிலுவையில் கைவிடப்பட்டு காணப்பட்டார் என்று. Eli Eli lama sabachthani. ஏலி ஏலி லாமா சபக்தானி. My God, why hast thou forsaken me? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? Many people think on the cross Jesus was crying. பல பேர் யோசிப்பார்கள் சிலுவையில இயேசு அழுது கொண்டிருந்தார் என்று. But Jesus was not crying for himself. அவருக்காக அவர் அழவில்லை. He was crying for you and for me. உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் அவர் அழுது கொண்டிருந்தார். He was actually fulfilling every word in the Bible about him. அவரை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையையும் நிறைவேற்றி கொண்டிருந்தார். Psalm 22 சங்கீதம் 22 and verse 1. ஒன்றாம் வசனம். Psalm 22 and verse 1. சங்கீதம் 22 ஒன்றாம் வசனம். என் தேவனே my God, ஏன் என்னை கைவிட்டீர்? why hast thou forsaken me? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர்? Why are you at the distance, Lord? These are the words of the psalmist. இது சங்கீதக்காரன் பாடுகிற இந்த சொல்லுகிற இந்த வார்த்தைகளாக இருக்கிறது. And Jesus repeated the same. இயேசு இதையே அவர் அந்த சிலுவையிலே அவர் பேசுகிறார். It was a prayer of the psalmist that Jesus was also making. சங்கீதக்காரனின் ஜெபத்தை ஆண்டவர் சிலுவையிலே பேசிக் கொண்டிருக்கிறார். The son of David, Jesus Christ, had a similar verse to speak to the Father.
தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் பேசப்படுகிற அதே வார்த்தையை பயன்படுத்தினார். Who was David? தாவீது யார்? Anointed man of God, அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ but மனிதன், still forsaken by God, and he was surrounded by enemies. சத்துருக்களால் சூழ்ந்து கொண்டு புறக்கணிக்கப்பட்ட கைவிடப்பட்ட ஒரு தாசனாக காணப்பட்டார். In Matthew 27 verse 46, மத்தேயு 27 அதிகாரம் 46 வசனத்தில் there was a big cry that came from the cross. சிலுவையிலிருந்து ஒரு பெரிய அவல சத்தம் கேட்கிறது. Eli, Eli, lama sabachthani. He cried out with a loud voice, says the Bible. மிகுந்த உரத்த சத்தத்தோடு அவர் கூப்பிட்டார் என்று வேதாகமம் சொல்லுகிறது. Why did the Bible record the Hebrew of this particular verse? ஏன் இந்த எபிரேய வார்த்தையை வேதம் கூறப்படுகிறது? Because the New Testament writer Matthew wanted to capture the essence of the Old Testament in the New Testament. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட காரியங்களை புதிய ஏற்பாட்டில் அவர் சொல்ல வேண்டும் என்று விரும்பினது நிமித்தம் What David cried as a prayer, the Lord Jesus is repeating on the cross. ஜெபமாக தாவீது ஏறெடுத்த ஜெபத்தை அதே ஜெபத்தை ஆண்டவர் சிலுவையிலே ஏறெடுக்கிறார். Listen very carefully. கவனமாய் கேளுங்கள். Many of us have cross in their tali chain. நிறைய பேர் தாலி செயின்ல சிலுவை வைத்திருப்பார்கள். Many of them, especially their wedlock, they have a cross on it. தாலி செயின்ல எப்போதுமே அந்த தாலியில சிலுவை காணப்படும். But recently I was flipping channels and I saw one guy who was singing a secular song. நான் டிவியை மாற்றி கொண்டு இருக்கும்போது ஒரு ஆள் வந்து ஒரு செக்குலர் பாட்டை பாடிக்கொண்டிருந்தார். And that fellow was singing like this, yo, yo, yo. அவன் இப்படியாக டான்ஸ் ஆடி பாடிக்கொண்டிருந்தார். His song was, it had things of the world. அது உலகத்தின் காரியங்களை குறிப்பிடுகிற பாடலாக இருந்தது. But he had a cross hanging on his neck. ஆனா ஒரு பெரிய சிலுவை அவர் கழுத்திலே தொங்கிக் கொண்டிருந்தது. I was taken aback. எனக்கு அப்படியே பயங்கர ஷாக் ஆயிருச்சு. Because she was using it as a symbol. அதை ஒரு அடையாளமாக அவர் பயன்படுத்தினார். A piece of jewelry. அதை ஒரு ஆபரணமாக பயன்படுத்தினார். If you go to all these small shops where they sell all this kind of duplicate Uma gold and all, இந்த டூப்ளிகேட் செயின் இதெல்லாம் விக்கிற அந்த சின்ன கடைகளுக்கு போய் பாத்தீங்கன்னா, which often my wife and my daughter visit, என் மனைவியும் என்னுடைய மகளும் அடிக்கடி போய் பார்க்குற இந்த டூப்ளிகேட் செயின்லாம் நிறையா இருக்கும் தெரியுமா? டிஃப்ரெண்ட் இந்த டாலர்லாம் இருக்கும். அதில் எவ்ரி டைம் யூ கோ யூ வில் டெஃபினெட்லி see a cross there, right? கண்டிப்பா நான் போனதில்லை, அதான் தான் கேட்குறேன். There is a locket which has a cross on it. அந்த டாலர் இருக்கும், அந்த டாலர்ல கிராஸ் காணப்படும். Some of the rappers, ராப் பாடல்களை பாடுகிறவர்கள், they have a big cross, பெரிய சிலுவையை தொங்க விட்டுருப்பாங்க. blingy cross. அதை வந்து அப்படி பிளிங்கியா ரொம்ப அப்படி ஜிகுஜிகுன்னு இருக்கிற ஒரு சிலுவையை போட்டிருப்பாங்க. But there is no reverence in that cross that they wear. ஆனா அவங்க போட்டுக்கிட்டு இருக்கிற அந்த சிலுவையில எந்த பயபக்தியும் காணப்படாது. I have seen some people wearing a big cross. நான் சில பேர் பார்த்திருக்கிறேன், பெரிய சிலுவையை போட்டிருப்பார்கள். And they walk around. அவங்க அப்படி நடந்து போவார்கள். But my only question is there a relationship between what you're wearing and what you are doing? என் கேள்வி இதுதான், நாம் போட்டுக்கொண்டு இருக்கிறதற்கும் அதற்கூட சம்பந்தம் இருக்கிறதா? நமக்கும் அதுக்கும் தொடர்பு காணப்படுகிறதா? Is our life reflecting the life of the cross? நம் வாழ்க்கை சிலுவையை பிரதிபலிக்கிறதாய் காணப்படுகிறதா? Does it got a significance and a meaning to it? Does it relate to it? அது ஒப்பிட்டு நம் வாழ்க்கைக்கும் சிலுவைக்கும் ஒப்பிட்டு காணப்படுகிறதா? Listen very carefully. கவனமாய் கேளுங்கள். Recently I came across a t-shirt symbol. ஒரு டி-ஷர்ட்ல ஒரு படத்தை நான் பார்த்தேன். If you see in the internet, it will be written, this cross, the symbol of cross is not allowed in some countries. சில தேசங்களில் இந்த சிலுவை அடையாளம் அனுமதிக்கப்படவில்லை என்று போடப்பட்டிருந்தது. The cross is offensive in some countries. சில தேசங்களில் சிலுவை போடுகிறது அது அவர்கள் தடுக்கிறார்கள். You can't wear a cross in some countries where they hate Christ. கிறிஸ்துவை வெறுக்கிற தேசங்களில் நீங்கள் சிலுவையை போட முடியாது. So it is restricted in some countries that you cannot wear a cross or you cannot carry anything with a cross symbol on it. சிலுவை போடப்பட்ட எந்த
எந்த காரியத்தையும் நீங்கள் சுமந்து செல்ல முடியாது. 1 Corinthians chapter 1 verse 23. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 1 Corinthians chapter 1 verse 23. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், அவர் யூதருக்கு இடறலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாகவும் இருக்கிறார். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். We preach about the Christ on the cross. Amen. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை குறித்து நாம் பேசுகிறோம். Today in Christianity there are many kinds of teaching. இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் अनेक விதமான படிப்பினைகள் காணப்படுகிறது. Prosperity gospel. பயங்கர செழிப்பை குறித்ததான When you come to Christ, கிறிஸ்து கிட்ட நீங்க வரும்பொழுது God will make you rich. ஆண்டவர் உங்களை பயங்கர பணக்காரராக You will மாற்றுவார். have a Benz car. பென்ஸ் கார் வைத்திருப்பீர்கள். You will have a jet plane. ஜெட் பிளேன் வைத்திருப்பீர்கள். If you are a Christian, நீங்க கிறிஸ்தவர்களா இருப்பீர்கள் you என்றால் have to be prosperous. நீங்க பயங்கர செழிப்பாக இருக்க வேண்டும். Yes, God will take care of our needs. ஆமா, தேவன் நம் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார். Philippians 4:19 says, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இப்படியாக சொல்லுது. நம்முடைய குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமை. குறைவை நிறைவாக்குறதுக்கு தான் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவே தவிர பெருமை கொள்ள வைப்பதற்காக இல்ல. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. Amen. Hallelujah. Hallelujah. Many people have forgotten the message of the cross. அநேகர் இந்த சிலுவையின் செய்தியை மறந்து விட்டார்கள். For some it is foolishness. சில பேருக்கு இது பைத்தியமாக காணப்படுகிறது. For the Jews it was a stumbling block. ஆனா யூதர்களுக்கு அது ஒரு இடறலின் கல்லாக காணப்பட்டது. In Greek the word scandalon is used. Scandalon. கிரேக்க பதத்துல ஸ்காண்டலன் சொல்லி It பயன்படுத்துகிறார்கள். means a trap or a snare. அது வந்து ஒரு கன்னி என்று சொல்லப்படுகிறது. It is a thing that people trip and fall down. அது ஒரு கன்னியாக ஜனங்கள் அதுல இடறி விழுகிறதை குறிக்கிறது. The cross was a scandalon for the Greek. கிரேக்கர்களுக்கு இப்படியாக சிலுவை ஒரு இடறலின் சின்னமாக For the காணப்பட்டது. Jews it was a stumbling block. ஆனா யூதர்களுக்கு அது இடறலின் கல்லாக காணப்பட்டது. This is the word from which we get the word English word scandal. இது இந்த வார்த்தையிலிருந்து தான் ஆங்கிலத்தில் ஸ்காண்டல் என்கிற வார்த்தை வருகிறது. What is scandal? ஸ்காண்டல் என்றால் என்ன? Something where somebody has fallen or tripped. யாராவது விழுந்து விடுகிறார்கள், அதை ஒப்பிட்டு கூறப்படுகிறது. There is a big scandal in the government. கவர்மெண்ட்ல அரசாங்கத்துல ஒரு பெரிய ஸ்காண்டல் காணப்படுகிறது. All the ventilator purchased, there is a big scandal there. அந்த வென்டிலேட்டர் வாங்கின அந்த காரியத்துல ஒரு பெரிய ஸ்காண்டல் காணப்படுகிறது. All the equipments bought for corona, there is a big scandal there. கொரோனாக்காக வாங்கப்பட்ட எல்லா ஆயுதங்களிலும் ஏதோ ஒரு பெரிய ஸ்காண்டல் காணப்படுகிறது. So scandal means there is something wrong there. ஸ்காண்டல் என்றால் ஏதோ தவறாக நடந்து விட்டது என்று So அர்த்தம். Paul says for the Jews the cross was a scandal. பவுல் சொல்லுகிறார் யூதர்களுக்கு சிலுவை ஒரு ஸ்காண்டலாக இருந்தது என்று. They expected a Messiah who will come on a horse. அவர் ஒரு பெரிய மேசியாவை எதிர்பார்த்தார்கள். But he came as a person nailed on the cross. ஆனா அவர் சிலுவையிலே அறையப்பட்டவராய் வந்தார். They literally stumbled over the cross. அவர்கள் அந்த சிலுவையிலே இடறி விழுந்தார்கள். For the Greek people, ஆனா கிரேக்கர்களுக்கோ it was foolishness. அது பைத்தியமாக காணப்பட்டது. You see, the Greek were always so entangled with the mythology. கிரேக்கர்கள் எப்பொழுதுமே இந்த ஐதீகங்களோட பாரம்பரிய ஐதீகங்களோட கட்டப்பட்டு they have காணப்படுவார்கள். their Greek gods which they have they brought with their imagination. கிரேக்க தெய்வங்களை அவர்கள் எண்ணங்களிலே யோசித்து அதை வெளிக்கொண்டு வருவார்கள். So they are all very powerful. அவங்க பயங்கர வல்லமை உள்ளவர்கள். Zeus was a sun god. அது ஒரு சூரியனின் தெய்வமாக இருந்துச்சு. Diana Luck is a goddess of good fortune. These are the things that they always worship. இது எல்லாமே எப்போதுமே ஆராதித்து கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். So they had gods which were powerful, overcoming, victorious. பயங்கர ஜெயமோடு வல்லமையாக இருக்கிற தெய்வங்களை வணங்கிக் கொண்டிருக்கிறவர்கள். For them Jesus dying on the cross was foolishness. அவர்களுக்கு இயேசு சிலுவையிலே மரிக்கிறது பயங்கர பைத்தியமாக காணப்பட்டது. Paul says to Corinthians, பவுல் கொரிந்து சபைக்கு இப்படியாக சொல்லுகிறார், cross was considered by the Jews as a scandal, for the Greek as moron or moria.
கிரேக்கர்களுக்கு மொரோன் இல்லைன்னா மொரியா என்று அவர்கள் அதை பொறுப்பெடுத்தார்கள். ஆனால் யூதர்களுக்கு அது இடரலாக காணப்பட்டது. Foolishness means moron. பைத்தியம் என்றால் மொரான் என்று சொல்லுவார்கள். ஒருத்தர் மொரான்னு சொன்னோன்னா அவன் யாருன்னா சரியான முட்டாள், அவனை தான் சொல்லுவான் சரியான மொரானுங்க அவன். மொரான் என்று நம்ம சொன்னோம்னா அவங்க ஒரு பயங்கரமான முட்டாளை பார்த்து தான் மொரான் என்று நம்ம சொல்லுவோம். The sophisticated Greek looked at a savior on the cross and declared it moronic foolishness. கிரேக்கர்கள் அவர்கள் சிலுவையை பார்த்து பயங்கர இந்த மொரானிக் ஒரு காடா இருக்காரு, ஒரு தேவனாக இருக்கிறாரே, they were referring to him like that. அவரை அப்படி ஒப்பிட்டு But பேசுகிறார். Paul says in 1 Corinthians chapter 1 verse 24, ஆனா பவுல் சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில், for us நமக்கோ the cross. சிலுவை. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். அது எப்படி இருக்குதா வாசிங்க சிஸ்டர். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். Somebody lift your hands and shout a bigger amen. Amen. Christ on the cross. Amen. சிலுவையின் மேல் கிறிஸ்து was God's strength. நமக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. He is God's wisdom. தேவ ஞானமாய் இருக்கிறது. புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. பக்கத்துல பாத்துங்க, சிலுவை The cross, என் பலன். it's my strength. There are so many gods and goddesses in the world. அநேக தெய்வங்கள் இந்த உலகத்தில் காணப்படுகிறது. They come with different size and formats. அநேக சைஸ்ல அநேக காரியங்களின் மூலமாக அது காணப்படுகிறது. They carry different kinds of arms and ammunition. அநேக ஆயுதங்களை சுமந்து கொண்டிருக்கிற தெய்வங்களாய் இருக்கிறது. But Jesus was barehanded. ஆனா இயேசு வெறும் கையோடு காணப்பட்டார். On the cross he was dying like a sinner. சிலுவையிலே ஒரு பாவியை போல வெறும் கையோடு மரித்து கொண்டிருந்தார். Paul says, பவுல் சொல்லுகிறார், Jesus almost half naked. இயேசு அரை நிர்வாணமாக He was hanging on the cross. அந்த சிலுவையிலே தொங்கிக் Was கொண்டிருக்கிறார். not a symbol of shame. அவர் ஒரு அவமானத்தின் சின்னமாக இல்லை. It is the wisdom of God. ஆமென். அது தேவனுடைய ஞானமாக It was the இருக்கிறது. power of God. அது தேவனுடைய வல்லமையாக காணப்பட்டது. Somebody shout hallelujah. ஹalleluya. Turn to your neighbor and say the wisdom. தேவ ஞானம், The power of God. தேவ பலன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? Amen. பிசாசானவன் இவர் இந்த சிலுவையில ஜெயிப்பார்னு தெரிஞ்சிருந்தா சிலுவையில இவரை ஒப்பு கொடுத்திருக்கவே மாட்டானா. Amen. ஒரு If அல்லேலூயா Satan would சொல்றீங்களா? have considered that he would win on the cross, he would have never given up Jesus on the cross to die. சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. Had Satan known what Jesus would accomplish on the cross, பிசாசுக்கு மாத்திரம் தெரிஞ்சிருச்சுனா இயேசு சிலுவையில என்ன செய்ய போகிறார் என்று, he would never have pushed Jesus to the cross. இயேசுவை சிலுவைக்கு தள்ளி இருக்கவே மாட்டான். Today I want to declare the victory of the cross over your life. இன்றைக்கு இந்த சிலுவையின் மேல் இருக்கிற ஜெயத்தை உங்கள் வாழ்க்கையின் மேல் பிரகடனப்படுத்த விரும்புகிறேன். எத்தனை பேர் புரிஞ்சு அல்லேலூயா சொல்ல போறீங்க? ஹalleluya. Hallelujah. 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 You are going to be victorious. நீங்கள் ஒரு ஜெயாளி. The world can go into corona, உலகம் கொரோனாக்குள்ள கடந்து போகலாம், but you are going to be victorious. ஆனா நீங்கள் ஜெயம் எடுக்க போகிறீர்கள். The world can go into a debt, உலகம் கடனுக்குள்ள கடந்து but செல்லலாம், you are going to be flourishing, ஆனா நீங்கள் செழிப்புள்ளவர்களாய் இருக்க போகிறீர்கள். because the cross is there to save you. ஏனா சிலுவை இருக்கிறது உங்களை தப்புவித்துக் The கொள்ளத்தக்கதாக. message of the cross is the powerful one. இந்த சிலுவையின் செய்தியானது ஒரு வல்லமையான செய்தி. Somebody lift your hands and say amen. ஆமென். 1 கொரிந்தியர் 2:8. பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களேயானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. The prince of the world did not know it. இந்த உலகத்தின் அதிபதி அது அவன் அறியவில்லை. அறிந்திருந்தால் If he would have known, he would not have nailed Jesus on the cross. இயேசுவை சிலுவையில அறைய அனுமதித்திருக்கவே மாட்டார். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஹalleluya. Satan did not understand the power of the cross. சிலுவையின் வல்லமையை குறித்து பிசாசுக்கு புரியவே இல்லை. Listen very carefully. கவனமாய் கேளுங்கள். I want you to turn your Bible to Mark chapter 15. மார்க் 15ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளுவோம். And we are going to see some verses. சில வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். Let's read verse 20. 20ஆம் வசனத்தை வாசிப்போம். அவரை பரியாசம் பண்ணின பின்பு சிவப்பான அங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி
அவரை சிலுவையில் அறையும்படி வெளியே கொண்டு போனார்கள். They gave him clothes. They removed the dress that he was wearing, and they gave him a red cloth to just cover his body, and they nailed him to the cross. அவர் போட்டுக்கொண்டிருந்த வஸ்திரத்தை அவர்கள் கழட்டி விட்டு சிவப்பு கலர்ல ஒரு வஸ்திரத்தை போட்டு இயேசுவை சிலுவையிலே அறைகிறார்கள். What is the meaning of nailing to a cross? சிலுவையின் மேல் அறைகிறது என்றால் என்ன? The death of Jesus was one of an excruciating pain. இயேசுவின் மரணமானது சகிக்க முடியாத தாங்கக்கூடாத வலியாக காணப்பட்டது. Excruciating அப்படி பெயின் சொல்லி சொல்லுவோம்ல இங்கிலீஷ்ல. You know what is the meaning of excruciating? அந்த வலிக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? X means out of. X என்றால் வெளியே, அதிலிருந்து வெளியே. Crucier means the cross. குரூசியர் என்றால் சிலுவை என்ற அர்த்தம். So excruciate அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த சிலுவையில அறையப்பட்டது போல வலியின் அர்த்தம். Amen. It means like nailing on the cross and the pain on the cross. Several kinds of pain is there. பல விதமான வலிகள் காணப்படுகிறது. Childbirth has a pain. பிள்ளை பேரு ஒரு வலி காணப்படுகிறது. Kidney stone has a pain. ஆனா அந்த கிட்னில இருக்கிற கல்லுக்கு பயங்கரமான அதுக்கு ஒரு வலி இருக்கிறது. When you bite your tongue there is a pain. உங்க நாக்க கடிச்சிட்டீங்கன்னா அதுல ஒரு வலி காணப்படுகிறது. Certain kinds of surgeries are very painful. சில ஆபரேஷன் சர்ஜரிங்க பயங்கர வலியோட காணப்படும். But take all the pain that you have experienced. ஆனா கொஞ்சம் யோசித்து பாருங்க, நீங்க கடந்து போன எல்லா வலி வேதனைகளையும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. Multiply it 10,000 times. 10,000 தடவை அதை வந்து மல்டிப்ளை பண்ணி பாருங்களேன். That is the pain of Jesus on the cross. அதுதான் சிலுவையிலே இயேசு அனுபவித்த அந்த வலியாக காணப்படுகிறது. That is excruciating pain. அதுதான் excruciating pain. When Isaiah looked at the death of Jesus in the future, ஏசாயா இயேசுவின் மரணத்தை அவர் அந்த எதிர்காலத்தில் அவர் அதை பார்த்த பொழுது, Isaiah 53 verse 1 to 5, ஏசாயா 53 அதிகாரங்கள் வசனங்கள் 1 இருந்து 5 வரைக்கும் வாசிப்பீர்கள் என்றால், he was amazed at the way the Messiah would be nailed to the cross. மேசியா எப்படியாக சிலுவையில் அறையப்பட போகிறார் என்பதை பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டார். Tortured, torment. பயங்கர டார்ச்சர், டார்மெண்ட். Listen very carefully. கவனமாய் கேளுங்கள். The cross is a symbol of torment. சிலுவை என்பது ஒரு டார்ச்சரின் ஒரு அடையாளமாக இருக்கிறது. Mark chapter 14 verse 65. மார்க் 14:65. When Jesus was arrested, இயேசு அங்க அவர்கள் கட்டி கொடுக்க, he was beaten by the temple guards. அந்த போர் சேவகர்களால் அடிக்கப்படுகிறார். He was taken to Pilate. அந்த பிலாத்து கிட்ட அவரை கொண்டு போறார்கள். Pilate's soldiers, they scourged him. வாரினாலே அடிக்கிறார்கள். They scourged him. பயங்கரமான வாரினால் அடித்தார்கள். Mark 15 verse 15. மார்க் 15:15 வசனத்தில், and he was spit upon. அவர் காரி துப்பப்பட்டார். Matthew 26:67. மத்தேயு 26:67. His beard was pulled out. அவர் தாடி பிடுங்கப்பட்டது. Isaiah 50 verse 6. ஏசாயா 50:6 வசனத்தில், he was crowned with the thorns. அவர் முள் முடியினால் சூட்டப்படுகிறார். Mark 15:17. மார்க் 15:17. he was sentenced to die and he suffered by carrying the cross. அவர் சிலுவையை சுமந்து கொண்டு கடந்து செல்கிறார். It is called Via Dolorosa. அது Via Dolorosa என்ற அர்த்தம். It means the way of suffering. அது வந்து உபத்திரவத்தின் பாதை என்று சொல்லப்படுகிறது. And he had to carry the cross which is called the patibulum. பாட்டிபுலம் என்று சொல்லி அந்த சிலுவையை அவர் சுமந்து கொண்டு அவர் கடந்து போக வேண்டியதாக இருந்தது. The cross was a crossbar of 110 pounds. 110 pounds எடை உள்ள ஒரு சிலுவையாக இருந்தது. John 19:17 says he picked up his cross. அவர் சிலுவையை எடுத்துக்கொண்டு and carried it to the mountain called Golgotha. கோல்கொதா என்கிற மலைக்கு அவர் சுமந்து கொண்டு எடுத்துக்கொண்டு போகிறார். Why would he endure this kind of a death? ஏன் இப்படிப்பட்ட மரணத்தை அவர் சகிக்க வேண்டும்? There is only one answer. ஒரே பதில் தான் காணப்படுகிறது. He loved you so much. உங்களை அவர் மிகவும் நேசித்ததன் நிமித்தம். Somebody shout hallelujah. Hallelujah. யாராவது சத்தமா hallelujah சொல்லுங்க. Hallelujah. That's why in Romans chapter 5 verse 8. அதனால்தான் ரோமர் 5 அதிகாரம் 8 வசனத்தில் this is what the Bible says. இதுதான் வேதம்
வேதம் சொல்லுகிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். Hallelujah. Hallelujah. The cross is not a trinket to be worn without thought. சிலுவையானது நாம் மினுக்கிற ஒரு டாலராக போடப்படுகிறதற்காக அல்ல. It is not an idol to be worshipped in your house. உங்க வீட்டில அதை விக்கிரகமாக வைத்து ஆராதிப்பதற்காகவும் அல்ல. It is not an LED bulb that is to be hung over your house or the church. இல்லனா ஆலயத்திலேயோ உங்க வீட்டிலேயோ ஒரு LED பல்பாக அதை தொங்க வைப்பதற்கு அல்ல. It is the doorway of life for all who want the remission of sins. ஆமென். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்வதற்கான வழி வாசலாக காணப்படுகிறது. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. இன்னும் சத்தமா அல்லேலூயா. ஹalleluya. நானே வழியும் சத்தியமும். Amen. Without coming to the cross, சிலுவை கிட்ட வராம you can never enter into new life. நீங்க புதிய வாழ்க்கைக்குள்ள கடந்து போக முடியாது. Not the Jesus who was sitting near Galilee, கலிலேயால உட்கார்ந்திருந்த இயேசு அல்ல. not the Jesus who was preaching on the mountain, அந்த மலையின் மேல பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த இயேசு அல்ல. our pardon of sins can be bought at the cross of Jesus Christ. Amen. சிலுவையிலே இயேசு கிறிஸ்து நமக்காக பாவ பலியானது நிமித்தம் நாம் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறோம். மீட்பரே மீட்பரே எந்தன் மேன்மை நீரே. இந்த சிஎஸ்சியில் சில பாடல்கள் இந்த குட் ஃப்ரைடேக்காகவே சில ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒரு பாட்டை வச்சிருப்பாங்க. In CSI they have many songs for this Good Friday. And this is one of the songs we sing in the church. ஆலயத்துல பாடுகிற அந்த பாடல்கள்ல இது ஒரு பாடலாக காணப்படுகிறது. Today when I see modern worship, இன்றைக்கு நவீன ஆராதனையை நான் பார்க்கும் பொழுது very few songs on the cross. சிலுவையை பற்றின பாடல்கள் ரொம்ப கம்மியாக All காணப்படுகிறது. the songs about me 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 me. எல்லா பாடல்களும் நம்மள குறித்தே தான் இருக்கிறது. Let us sing more about the cross. சிலுவையை பற்றி நாம் அதிகமாக பாடுவோம். இயேசுவே கல்வாரியில் என்னை வைத்துக் கொள்ளும், பாவம் போக்கும் இரத்தமாம் திவ்ய ஊற்றை காட்டும். மீட்பரே மீட்பரே எந்தன் மேன்மை நீரே, விண்ணில் வாழும் மாடவும் நன்மை செய்குவீரே. பாவியன் கல்வாரியில் ரட்சிப்பை பெற்றேனே, ஞான ஜோதி தோன்றவும் கண்டு பூரித்தேனே. பாவியன் கல்வாரியில் ரட்சிப்பை பெற்றேனே, ஞான ஜோதி தோன்றவும் கண்டு பூரித்தே. கையை உயர்த்தி மீட்பரே மீட்பரே எந்தன் மேன்மை நீரே, விண்ணில் வாழும் மாடவும் நன்மை செய்குவி. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? Cross is the gate for heaven. சிலுவையானது பரலோகத்திற்கு போகிற வாசலாக காணப்படுகிறது. யாராவது சத்தமா ஒரு ஆமென் சொல்றீங்களா? Amen. If any man wants to become a disciple, ஒருவன் சீஷனாக விரும்பினால் let him read the Bible 100 times. அவன் வேதாகமத்தை 100 தடவை வாசிக்கட்டும். Anybody wants to become my disciple, யாராவது என் சீஷனாக மாற வேண்டும் என்றால் let him make a donation for building fund. அவன் பில்டிங் ஃபண்டுக்கு ஒரு டொனேஷன் கொடுக்கட்டும். Anybody who wants to become my disciple, என் சீஷனாக மாற வேண்டும் என்றால் let him go to Velangani and put mottai. வேளாங்கண்ணிக்கு போய் மொட்டை போட்டுட்டு வரட்டும். Anybody who wants to become a disciple, யாராவது சீஷனாக மாற வேண்டும் என்றால் 40 days let him not eat any curry. 40 நாட்கள் கறியே சாப்பிடாம இருக்கட்டும். Did Jesus say that? இயேசு அப்படிலாம் சொன்னாரா? அதெல்லாம் நீங்களும் நானும் இருந்துகிறது. That is you and me, நான் we ourselves. கர்த்தருக்காக உபவாசம், கர்த்தருக்கு உபவாசம்லாம் தேவையில்லை. நீ சாப்பிட்றனா சாப்பிட்டுக்கோ,
உபவாசம் உனக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. Amen. Fasting is for you, not பக்கத்துல for பார்த்து him. சொல்லுங்க, நான் ஒல்லியாவதுக்காக For me to become thin, நான் ஃபாஸ்டிங் போட்டு I put the fasting. அவர் கையை என்னமோ திருப்பி எனக்கு வேண்டியதெல்லாம் அவர் செய்வாருன்னு சொல்லி அவரை மிரட்டுறது. ஆண்டவர் வந்து அவர் கையை பிடிச்சி நீங்க சந்திக்கிறதா ஆச்சு இல்லை நான் உபவாசம், அவர் சித்தத்தில் அவர் எல்லாத்தையும் செய்வார். அவர் கையை பிடிச்சி திருப்பி நீங்க மேனிபுலேட் பண்ணலாம் முடியாது. அவர் எல்லாவற்றையும் அதின் காலத்தில் நேர்த்தியா செய்கிறவர். Amen. He does things beautifully in that season. கேட்கறது என் வேலை, கொடுக்கிறது அவர் சித்தம். Amen. I have to ask, it is his will to give. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அதுக்குன்னு கேட்கறது நிறுத்திடாதீங்க. That means don't stop asking. You come to the cross. நீங்க சிலுவை அண்டையில் வரும் பொழுது It is a one way road. அது ஒரு வழி பாதை. No turning back. நீங்க பின்னால திரும்பி வரவே No முடியாது. turning back. சில பேர் சிலுவையின்ற வாசல் கிட்ட வந்துட்டு உள்ள வர்றதில்ல. ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால். சர்ச்சில் வரும்போது அல்லேலூயா, வெளியே போனோம்னா அரோகரா. இங்க வந்த பரிசுத்தமா வாலிபர் சேனையில் அப்படியே கூட சேர்ந்து பார்க்கறது. அங்க போனோன்னே ஐ லைக் யூ சோ மச் ஃபேஸ்புக்கில். அது 100 பொண்ணுங்களுக்கு. Matthew chapter 16 verse 24. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். Amen. Jesus said, take the cross. இயேசு சொன்னார் சிலுவையை எடுக்க வேண்டும். பக்கத்துல பார்த்து கேளுங்க, எங்க சிலுவை? Where's the cross? பக்கத்துல அவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்க தான் என் சிலுவை. You are my cross. பா, கணவன் மனைவி கிட்ட சந்தோஷமா சொன்னார். ஒரு விளையாட்டா ஒரு வீடியோ, ஒரு மீம்ஸ் ஒன்று பார்த்தேன். ஒரு ஆப்பிரிக்கன் மனுஷன் ஒரு பெரிய பாத்திரத்தில் மனைவியை தலையில் தூக்கிட்டு வந்தான். One African, he was carrying his wife on a very big vessel and kept on his head. அப்போ பாஸ்டர் கேட்டாராம், எதுக்கியா உன் மனைவியை தலையில தூக்கிட்டு வர? So the pastor was asking, why are you bringing your wife? நீங்க தானே போன வாரம் சொன்னீங்க. You only said last week, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. Keep the burdens on the Lord. என் பாரத்தை தூக்கிட்டு வந்திருக்கிற. So I have carried my burden. சர்ச்சிலே வெச்சுக்கோங்கன்னு சொன்னார். So please keep it in the church. Many people are not willing to carry the cross. பல பேர் சிலுவையை சுமப்பதற்கு மனம் இல்லை. What is cross? சிலுவை என்றால் என்ன? Is it the same 110 pound wooden piece that Jesus carried? இயேசு சுமந்த அந்த பெரிய மர சிலுவையா? No sir. இல்ல இல்ல. The shame that you endure in your workplace. உங்கள் வேலை ஸ்தலத்துல நீங்கள் கடந்து போகிற அவமானங்கள். The words that your husband who is not saved speaks against you. ரட்சிக்கப்படாத கணவர் உங்களுக்கு விரோதமாக பேசுகிற வார்த்தைகள். Being a Christian when you are looked down by the world and you are persecuted by the world. கிறிஸ்தவர்களாக இருக்கிறீர்கள் ஆனா உலகத்து நிமித்தம் உபத்திரவப்படும் பொழுது that is the cross that you carry. அதுதான் நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிற சிலுவை. Somebody lift your hands and say amen. Amen. Hallelujah. Hallelujah. Jesus was willing to carry the cross. இயேசு அந்த சிலுவையை சுமக்க ஆயத்தமாக இருந்தார். He was mocked by people. அவர்கள் ஜனங்களால் உபத்திரவப்படுத்தப்பட்டார். The Bible uses the word mocking. Mocking என்று வேதாகமம் சொல்லுகிறது. In Mark chapter 15 verse 31. மார்க் 15ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் You see that people mocked at Jesus. ஜனங்கள் பயங்கரமாக இயேசுவை பரியாசம் பண்ணுகிறார்கள். As Jesus hung on the cross, இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் giving his life for the lost, எல்லாருக்காகவும் ஜீவனை கொடுத்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் his enemies circled him like a flock of hungry vultures. பயங்கரமான பசியுள்ள கழுகுகளாக அவரை சுற்றி காணப்பட்டார்களாம். They hated him so much. பயங்கரமாக இயேசு சுவாமியை அவர்கள் வெறுத்து they made fun of him. They hated him so much. They made fun of him. பயங்கரமா அவரை கேலி செய்தார்களாம். They taunted him as he died. பயங்கரமாக அவரை மரிக்கும்போது உபத்திரவப்படுத்தினார்களாம். Can you read verse 31? 31ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் தங்களுக்குள்ளே பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை, நாம் கண்டு விசுவாசிக்கத்தக்கதாக இஸ்ரவேலுக்கு ராஜாவாகிய கிறிஸ்து இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கட்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். Let Jesus, the King of Jews, come down from the cross. யூதருக்கு ராஜா சிலுவையிலிருந்து கீழே இறங்கட்டும் என்று பரியாசம் பண்ணினார்களாம்.
The people on the cross also, they made fun of him, mocked him. சிலுவையில இருந்த அந்த ஜனங்களும் பயங்கரமாக அவரை நிந்தித்தார்களாம். Do you know what is the meaning of the word mock? நிந்தித்தார்கள் என்றால் என்ன? It means to play with. It means to torment the person's mind by speaking words that will hurt them. ஒரு மனிதனின் சிந்தையில பயங்கரமா காயப்படுத்துகிற வார்த்தைகளை பேசுகிறது தான் பரியாசம் பண்ணுகிறது, நிந்திக்கிறது. When somebody is going through a hard time, ஒருவர் பயங்கரமான ஒரு கடின சூழ்நிலைக்குள்ள கடந்து போகும் பொழுது, it is one thing to show pity on them, ஒன்னு அவர்களுக்காக பரிதாபப்படுவது, or at least have empathy on them. இல்லனா அவங்களுக்கு மேல ஒரு கரிசனை காண்பிப்பது. But instead of doing this, ஆனா இந்த ரெண்டுத்தையும் செய்யாம, when you mock at somebody, நீங்க யாராவது அவர்களை நிந்தித்தீர்கள் என்றால், the high priest who blasphemed against Jesus, இந்த பிரதான ஆசாரியன் இயேசு கிறிஸ்துவை பத்தி பயங்கரமாக அவமானப்படுத்தி he பேசுகிறார். saved others, he cannot save himself. எல்லாரையும் அவர் காப்பாத்தினார், அவரையே காப்பாற்ற முடியாம இருக்கிறாரே. What were they referring to? அவர்கள் எதை குறிக்கிறார்கள்? John chapter 11, யோவான் 11ஆம் அதிகாரம் verses 43 to 57. 43 இருந்து 57 வரைக்கும் Jesus raised Lazarus from the dead. லாசருவை மரித்ததிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறார். What the high priest was saying, பிரதான ஆசாரியன் என்ன சொன்னார் என்றால், Jesus on the cross, சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசு, you raised Lazarus, நீங்க லாசருவை உயிரோட கொண்டு why வந்தீங்க, don't you raise yourself? ஏன் உங்களையே ஏன் உயிர்த்தெழ செய்ய முடியாது? Can I tell you something now, ஒரு very காரியத்தை frankly? நான் சொல்லட்டுமா? Very easy to prophesy for you, உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்றது ரொம்ப சுலபம். very tough to prophesy for myself. எனக்கு தீர்க்க தரிசனம் எனக்கு நானே சொல்லிக்கிறது ரொம்ப கஷ்டம். Very easy to pray for you, உங்களுக்காக ஜெபிக்கிறது மிக சுலபம். very tough to pray for myself. ஆனா எனக்கு நானே ஜெபித்துக் கொள்வது மிகவும் கடினம். Jesus prayed for you and for me, இயேசு உங்களுக்கும் எனக்கும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். but he never prayed for himself. ஆனா அவருக்காக அவர் ஜெபிக்கவே இல்லை. He was doing the high priest duty. அந்த மகா பிரதான ஆசாரியனுடைய ஊழியத்தை அவர் செய்து He was கொண்டிருந்தார். serving mankind on the cross. சிலுவையிலே மனித குலத்துக்காக அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். வேலை செய்றவங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியுமா? Can you disturb a person who is working? He was the sacrifice on the cross. அவர் சிலுவையிலே பலியாக தொங்கிக் கொண்டிருக்கிறார். The people of Israel were looking at a conqueror. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு ஜெயாளியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். They were looking at a Messiah who is powerful. ஒரு வல்லமையான ஒரு மேசியாக்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள். But Jesus entered into this world for the very purpose of the cross. ஆனா இந்த சிலுவைக்காக தான் இந்த உலகத்துக்குள்ளேயே இயேசு கடந்து வந்தார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களே. ஆமென். If you read John chapter 18 verse 37. யோவான் 18ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், John 18:37. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். I came for this. I came to die on the cross. யாராவது ஆமென் சொல்லுங்களே. சிலுவையிலே மரிப்பதற்காக தான் இந்த உலகத்திற்குள் நான் வந்தேன். In Revelation chapter 13 and verse 8. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் The Bible says, வேதம் சொல்லுகிறது, he was the lamb who was beaten before the foundation of the world. உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக காணப்பட்டார். Somebody lift your hands and say amen. ஆமென். Before the foundation of the world, the cross was decided. உலக தோற்றத்திற்கு முன்பாகவே சிலுவை தீர்மானிக்கப்பட்டது. Somebody shout hallelujah. Hallelujah. Somebody say hallelujah. 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 John chapter 1 verse 11 says, யோவான் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படியாக the சொல்லுகிறது, Jews did not receive him. யூதர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. They rejected him. அவர்கள் அவரை He புறக்கணித்தார்கள். came for his own. அவர் சொந்த ஜனத்துக்காக They வருகிறார். rejected him. அவர்கள் அவரை புறக்கணித்தார்கள். What a tragedy. பாருங்க எப்படி ஒரு சோகமான ஒரு காரியம். Hopelessness at the cross. சிலுவையிலே பயங்கரமான ஒரு கைவிடப்பட்ட சூழ்நிலை. But Jesus ஆனா இயேசு turned the tragedy
இந்த சோகமான காரியத்தை into victory. ஜெயமாக மாற்றிவிட்டார். தோல்வியை ஜெயமாக மாற்றினார். Amen. He turned the tragedy to victory. மனிதர்கள் அவரை தோற்றார் என்று யோசித்தார்கள், ஆனால் கர்த்தர் அங்கே ஜெயித்துக் கொண்டிருந்தார். Amen. Men thought that he was failing, but Jesus was winning on the cross. உங்களுக்கு சொல்ல விரும்புறேன், Let me tell you, நீங்க தோக்கல, you didn't fail. நீங்க ஜெயிச்சுக்கிட்டு இருக்கீங்க. You are winning. நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு வெற்றி வராவிட்டாலும், Probably your expected victory hasn't come. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். God is still doing the battles for you. ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய இரவை நான் பகலாக மாற்ற போகிறேன். God says, I'm going to turn your night into உன் day, இருளை வெளிச்சமா மாத்த your போறேன். darkness into light. கரடானதை சமமா மாத்த போறேன். Every rugged is going to be smooth. சிலுவை The cross, ஒரு வெற்றி சின்னம். it is a symbol of victory. உன் பாடுகள் Your problems, பரலோகத்தின் வழி. these are the heavenly doorways. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்னுடைய சிலுவை My cross, என் மேன்மை. my glory. சிலுவை என் மேன்மை. Man, the cross is my glory. எத்தனை பேர் சிலுவை என் மேன்மை என்று சொல்ல And முடியும்? how many of you can say my cross is my glory? விந்தை கிறிஸ்து இயேசு ராஜா, Amen. உந்தன் சிலுவை என் மேன்மை, என் வெட்கம் அல்ல. Amen. விந்தை கிறிஸ்து இயேசு ராஜா, உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. செய்து பாடலாமா? விந்தை கிறிஸ்து இயேசு ராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக இருப்பினும், திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக இருப்பினும், குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு, உரிய பெருமை யாவும் மற்பவே, உரிய பெருமை யாவும் மற்பவே. கையை உயர்த்தி, விந்தை கிறிஸ்தே சுராஜா, உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை. எத்தனை பேரு இன்னையிலிருந்து சிலுவையினுடைய மேன்மையை உணர்ந்து வாழ போறீங்க? Amen. How many of you are going to live with this glorious experiences of the cross? Whenever we used to leave our house, எப்பலாம் நம்ம வீட்டை விட்டு வெளியே வருவோமோ, my house, எங்க வீட்ல my mother will call us. எங்க அம்மா எங்களை கூப்பிட்டு She will put a cross on our head. நெத்தியில சிலுவையை போட்டு அனுப்புவார்கள். She says the cross will protect you. சிலுவை உங்களை பாதுகாக்கும் என்று சொல்லுவார்கள். Why the trust on the cross? ஏன் அந்த சிலுவையின் மேல் அவ்வளவு நம்பிக்கை? Because it's a place of transfer. ஏன்னா அந்த இடம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு 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 டிரான்ஸ்ஃபர் இடமாக காணப்படுகிறது. The place where our sins were given to him and his holiness was transferred to us. Amen. அந்த இடத்துல நம் பாவங்களை அவர்கிட்ட கொடுக்கும் பொழுது அவருடைய பரிசுத்தம் நமக்குள் இறங்கி வருகிறது. It was as if the Lord was saying, you mocked him enough. The Father God said, it's enough. Do you know, from afternoon 12 o'clock until 3 o'clock,
the whole world was covered in darkness. இந்த அந்த அவர் மரிக்கிற அந்த நாள்ல 12 மணியிலிருந்து 3 மணி வரையிலும் முழு உலகமும் இருண்டு காணப்பட்டதா. Utter darkness. பயங்கரமான இருட்டு. Do you know what kind of darkness covers when God himself allowed darkness? ஆண்டவரே இந்த இருளை அனுமதிக்கும்போது எப்படிப்பட்ட இருள் வருகிறது என்றால், remember what he did in Egypt? எகிப்தில என்ன செய்தார் என்று ஞாபகம் இருக்கிறதா? They were not able to feel who was standing next to them. யார் பக்கத்துல இருக்காங்கனே பார்க்க முடியாதபடி அப்படி ஒரு இருட்டு. You know why sometimes God allows darkness in our life? நம் வாழ்க்கையில ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட இருளான சூழ்நிலைகளை அனுமதிக்கிறார் என்றால், he wanted to stop all the ridicule and the mocking of the people against Jesus. இயேசுவுக்கு விரோதமாக செய்யப்பட்ட எல்லா நிந்தைகளையும் அவமானங்களையும் நிறுத்தும்படியாக கர்த்தர் அதை அனுமதித்தார். வெளிச்சம் இருந்தாதானடா என் பிள்ளைய பார்த்து நீங்க கேவலமா பேசுவீங்க, இருளை கட்டையிடுறேன், அவரை எவனுமே பார்க்க முடியாது. நான் இருளால அவன் என்னுடைய மகனை மூடுறது காரணம் அவரை கைவிட்டதுக்காக அல்ல, நீங்க அவரை பார்த்து கேவலமா பேசுறது நிறுத்துறதுக்காக நான் கொஞ்ச நாள் என் பிள்ளைய நான் கொஞ்ச நேரம் மூடி மறைச்சு வைக்கிறேன், போதும். Amen. I love this darkness. Why? Because I wanted the people to stop mocking at Jesus. I allowed the darkness to protect my son. God wanted something to be transferred at the cross. அந்த சிலுவையில ஏதோ ஒரு பரிமாற்றத்தை செய்யும்படியாக தேவன் விரும்பினார். There was a transfer at the cross. அந்த சிலுவையில ஏதோ ஒரு பரிமாற்றம் நடந்தது. 2 Corinthians chapter 5 verse 21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். So that we can become righteous. நாம் நீதிமானாக மாறும்படியாக, the one who knew no sin, பாவமே அறியாத தேவன், he became sin. அவரே பாவமாக மாறினார். He became sin for us. அவர் நமக்காக பாவமாக மாறினார். Isaiah 53 verse 6 and verse 9. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனம். Every our sins was cast on him. நம்முடைய எல்லா பாவங்களும் அவர் மேல் சுமத்தப்பட்டது. We were like sheep going astray. ஆடுகளைப் போல வழிதப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். We went on our own ways. நாம் சொந்த வழிகளிலே நடந்து கொண்டிருக்கிற ஆடுகளைப் போல இருந்தோம். But God, கர்த்தரோ, ஆனா but God, all our sins, நாம் எல்லா பாவங்களையும், all our iniquities, எல்லா மீறுதல்களையும் he put it on him. அவர் மேல் சுமந்து கொண்டார். அவர் மேல் விழப்பண்ணினார். கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. It fall on him. சத்தமா வாசிங்களே, 9ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்தபோது ஐஸ்வர்யவானோடே இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. He did not have any words to speak against God. தேவனுக்கு விரோதமா பேசுவதற்கு ஒரு வார்த்தையும் காணப்படவில்லை. Someone lift your hands and say amen. Amen. Jesus on the cross, சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசு, he was dying our death. நம் பாவத்திற்காக நமக்காக மரித்து கொண்டிருந்தார். He was going through the torment, our torment. நாம் உபத்திரப்பட வேண்டிய உபத்திரவத்தை அவர் அனுபவித்துக் He கொண்டிருந்தார். suffered our suffering. நம் பாடுகளை அவர் பாடுபட்டு He கொண்டிருந்தார். paid our price. நமக்காக அவர் பரிகார பலியாக மாறினார். Ezekiel chapter 18 verse 4. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள், தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். சொல்லுங்க ஆமென். Amen. அவர் பாவம் செய்யாதவர். He is the one who didn't do any sin. அவர் ஏன் சாக வேண்டும்? Why he has to die? சிலுவையிலே மரித்த இயேசு உங்களுக்காக எனக்காக மரித்தார். Amen. Jesus died on the cross for you and for me. That's what Romans 6 verse 23 says. அதுதான் ரோமன் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது. Our sins. அவர் நம்முடைய பாவங்களை எடுத்து. Hallelujah. Hallelujah. The wages of sin is death. பாவத்தின் சம்பளம் மரணமாக காணப்படுகிறது. But the gift of God. ஆனா தேவனுடைய ஈவோ, கிருபை வரமோ, கிருபை வரமோ, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். Amen. It is the eternal life through Jesus Christ. Because he paid the price on the cross. அவர் சிலுவையின் மேல் அந்த பரிகார பலியை செலுத்தினது. The wrath of God is taken away. தேவனுடைய கோபாக்கினை அந்த இடத்துல எடுக்கப்பட்டு காணப்பட்டது. எத்தனை பேர் நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்க? Amen. சாபத்தை அவர் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டார். Amen. He took the curse on behalf of us.
Galatians chapter 3 verse 13. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக கிறிஸ்து சாபமாகி, நமக்காக சிலுவையில் சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். கையை உயர்த்தி ஒரு பெரிய அல்லேலூயா சொல்றீங்களா? Hallelujah. 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 On the cross சிலுவையின் மேல் he took the curse அந்த சாபத்தை அவர் எடுத்து and he turned you into a blessing. உங்களை ஆசீர்வாதமாக தேவன் மாற்றினார். உபாகமம் 23:5 சொல்கிறது, Deuteronomy 23:5. உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருந்தபடியினாலே உன் தேவனாகிய கர்த்தர் பீலேயாமுக்கு செவி கொடுக்காமல் சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். Amen. It was a divine exchange that he turned the curse into a blessing. மைக்ரோவேவ் பார்த்திருக்கீங்கல்ல? Microwave, you have seen உள்ள microwave. வைக்கும்போது பச்சை கறி, It's a raw meat when you keep it inside. வெளியே வரும்போது சாப்பிடுற கோழி சிக்கன் When it 65. comes outside, it's a well cooked chicken. சிலுவையிலே இயேசு அடிக்கப்பட்டபோது பாவி, When Jesus was beaten on the cross, he was a sinner. அவர் உயிர்த்தெழுந்தபோது உலக ரட்சகர். Amen. When he resurrected from the cross, he was a redeemer of the whole world. புரிஞ்சவங்க ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. There was a divine exchange at the cross. சிலுவையிலே பயங்கர தெய்வீக பரிமாற்றம் நடந்து கொண்டது. You have a hope, I have a hope. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. When we come to the cross, சிலுவை கிட்ட வரும் பொழுது we have righteousness. நீதி காணப்படுகிறது. நீதி கிடைக்கிறது. We receive the righteousness. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? Amen. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ட்ரான்ஸ்ஃபருக்கு ரெடியா? Are you ready for the transfer? கடைசியா ட்ரையம்ஃப்க்கு ரெடியா? ஜெயத்திற்கு ஆயத்தமாக Are you ready to triumph in your life? உங்கள் வாழ்க்கையில ஜெயம் எடுக்க ஆயத்தமாக இருக்கிறீர்களா? Cross is the symbol of triumph. சிலுவை என்பது ஜெயத்தின் அடையாளமாக இருக்கிறது. John chapter 19 verse 30. யோவான் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். After 6 hours on the cross, 6 மணி நேரம் சிலுவையிலே தொங்கின பிறகு he dismissed his spirit. அந்த அவர் ஆவியை அவர் கொடுக்கிறார். He knew that the price for sin had been paid. சிலுவையிலே அந்த பாவத்துக்கு பரிகாரம் செலுத்தப்பட்டாயிற்று. And that the Father was eternally happy. பிதாவானவர் அவர் நித்தியத்திலே மிகவும் சந்தோஷப்பட்டதை அவர் கண்டார். So Jesus says like this. இயேசு இப்படியாக சொல்லுகிறார். வாசித்தீங்களா? இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக்கொடுத்தார். He says it is finished. அவர் சொல்லுகிறார் எல்லாம் முடிந்தது. He gave up his spirit. அவர் ஆவியை ஒப்புக்கொடுத்தார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தமா ஒரு அல்லேலூயா. Hallelujah. 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 Jesus said it is finished. இயேசு சொல்லுகிறார் எல்லாம் முடிந்தது. He didn't say I am finished. நான் முடிச்சிட்டேன் இல்ல. என் கதை முடியும் நேரம் இதுன்னு சொல்லி இயேசு பாடல. நான் முடிச்சிட்டேன்னு சொன்னார். Amen. He said I have finished it on the cross. உங்க வாழ்க்கை முடியலங்க, உங்க வாழ்க்கை ஆரம்பமாக்குறதுக்காக அவர் சிலுவையிலே சொன்ன வெற்றி வார்த்தை என்ன தெரியுமா? எல்லாம் முடிஞ்சிருச்சு. Amen. Your life is not over. You know what he said on the cross? He said everything is over on the cross. பக்கத்துல பாருங்க, எல்லாம் முடிந்தது. Everything is over. சொல்லுங்க, இன்னையோட From today எல்லாம் முடிஞ்சிருச்சு. Everything is over. சிலுவையை பார்த்தாலே உங்களுக்கு என்ன தெரியுமா ஞாபகம் வரணும்? You know when you look at the cross what you should think? எல்லாம் முடிஞ்சிருச்சு. Everything is done. எல்லாம் முடிஞ்சிருச்சு. Everything is done. எனக்கு வெற்றி வர போகிறது. Amen. I am going to receive my triumph. உங்க கனவுல சிலுவையை பார்த்தா சாவ போறேன்னு நினைக்காதீங்க. In your dream when you see cross, don't think that you're going to die. சிலுவையை பார்த்து பிரதர் என்னமோ எனக்கு நடக்க போதா? ஒண்ணும் இல்ல, நல்லது நடக்க போகுது. சிலுவையை பார்த்தாலே வெற்றி சின்னங்க. And when you see the cross, you just remember it is a symbol of triumph. Jesus said it is finished. இயேசு சொல்லுகிறார் எல்லாம் முடிந்தது. His death spelled the doom of Satan. சாத்தானுடைய முடிவை அவருடைய மரணம் தெரிவிக்கிறது. Amen. 2 Corinthians chapter 4 verse 4. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். சாத்தான் மனசை குருடாக்கி வச்சிருந்தான்ல, இப்ப இயேசு வெளிச்சத்தை கொண்டு வந்துட்டார். Amen. Now Jesus brought the light into this world. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? Amen. பக்கத்துல பார்த்து உங்க கண்களை திறந்தருளுவார். Let God open up your eyes. பாவத்துல மூழ்கி இருந்து நம்முடைய கண்களை திறக்கிறார்.
He is opening the eyes of the people who are drowning in the sin. என் வாழ்க்கைக்கு எதிர்காலமே இல்ல நினைச்சிட்டு இருக்கிற உங்க கண்களை கர்த்தர் திறந்து சொல்றாரு, இனிமேல் தான் உனக்கு வெற்றியே ஆரம்பிக்க போகிறது. God is opening up your eyes and saying, He is telling, hereafter you're going to see the triumph in your life. His death signaled the defeat of Satan. அவர் மரணமானது பிசாசின் தோல்வியை பிரகடனப்படுத்தினது. His death signaled the defeat of sin. பாவத்தின் முடிவை அவருடைய மரணம் ஒப்பிட்டப்படுகிறது. His death signaled the defeat of separation. தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறதை மரணமானது சிலுவையானது தடுத்து நிறுத்துகிறது, முடிவு கொண்டு வருகிறது. We are no more separated from God. இனிமே தேவனிடத்திலிருந்து நாம் பிரிக்கப்பட்டு காணப்படவில்லை. We are one with God. நாம் தேவனோடு கூட ஒன்றாக இருக்கிறோம். No more separation. இனிமே பிரிவு என்பது கிடையாது. Somebody said amen. Amen. Hallelujah. Hallelujah. The message of the cross. சிலுவையின் செய்தியானது Last but not the least. கடைசியாக is testimony. சாட்சியில் முடிகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? Amen. முதலாவது சொன்ன message of the cross. முதலாவதாக செய்தி, சிலுவையின் செய்தி is a torment. அது பயங்கரமான உபத்திரவம். is a tragedy. தோல்வியில் வெற்றி. is a transfer. அது பரிமாற்றம். is a triumph. அது ஜெயமாக காணப்படுகிறது. Last is testimony. கடைசியாக சாட்சியாக முடிகிறது. Cross has to be a symbol of testimony. சிலுவையானது ஒரு சாட்சியின் அடையாளமாக இருக்க வேண்டும். Somebody lift your hands and say amen. Amen. Paul says, பவுல் சொல்லுகிறார், I am not ashamed of the cross. நான் சிலுவையை குறித்து வெட்கப்படுவதில்லை. I am not ashamed of the gospel. நான் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படுவதில்லை. We are living in perilous times. நாம் பயங்கரமான உபத்திரவத்தின் நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We are going to live in even more dangerous times. நாம் இன்னும் கொடிய நாட்களுக்குள் கடந்து செல்ல போகிறோம். The symbol of the cross will become an abomination. இந்த சிலுவையின் அடையாளமானது ஒரு அவமான சின்னமாக மாற போகிறது. But Romans chapter 1 verse 16. ஆனா ரோமர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் Paul says, I am not ashamed of the gospel. பவுல் சொல்லுகிறார், சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படுவ போவதில்லை. Those who believe in it, அதை விசுவாசிக்கிறவர்கள், it brings salvation. அது ரட்சிப்பை கொண்டு வருகிறது. It is the strength of God. அது தேவ பலனாய் காணப்படுகிறது. I want to tell you, it is the strength of the Christian is the cross of Christ. கிறிஸ்தவங்களுக்கு இருக்கிற பலனானது இந்த சிலுவையில இருக்கிற தேவ பலனாய் காணப்படுகிறது. Sometime back, சில நாட்களுக்கு முன்பாக, when we wanted to buy a property in Vadapalani, வடபழனியில் நாம் ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்க நினைத்தோம். there was a man who challenged us. ஒரு மனிதன் நமக்கு சவால் விட்டார். And he said, அவர் சொன்னார், your Jesus, உங்க இயேசு, he could not save himself. அவரையே அவரால காப்பாத்திக்க முடியவில்லை. For him, cross means shameful. அவருக்கு சிலுவை என்றால் அவமானம் என்று அர்த்தம். He thinks Jesus could not save himself on the cross. அவர் நினைச்சிட்டாரு இயேசு சிலுவையிலே அவரை காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை என்று. But that guy does not understand. ஆனா அந்த மனிதனுக்கு புரியவில்லை. He lost his life so that my life can become a testimony. Amen. அவர் ஏன் அவர் ஜீவனை விட்டார் என்றால் நான் ஜீவனோடு சாட்சியாக வாழ்வதற்கு. His cross is my testimony. அவருடைய சிலுவை என்னுடைய சாட்சியாக இருக்கிறது. என் அன்பு சகோதரனே, my loving brother, இயேசுவை பார்த்து கையாலாகாத இயேசுன்னு சொல்லாதப்பா. அவர் சிலுவையிலே தன்னை இழந்தது நிமித்தமாக தான் ஆல்வின் தாமஸ் ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு இவ்வளவு பேரை ரட்சிப்புக்குள்ள நடத்துறதுக்கு கர்த்தர் கிருபையா இருந்தார். அவருடைய சிலுவை சின்னம் வடபழனியிலே எழும்புமானால் இந்த பகுதிக்கு ரட்சிப்பு வரும், வெளிச்சம் வரும், ஆசீர்வாதம் வரும். அதுதான் சிலுவை. Death was not in vain. மரணமானது அது விருதாவாக போகவில்லை. The same day, அதே நாள், when Jesus was dying on the cross, இயேசு சிலுவையிலே மரித்துக் கொண்டிருந்த அதே நேரம், the thief who was hanging next to him, அவருக்கு பக்கத்துல அருகாமையில் இருந்த அந்த திருடன், Luke 23, லூக்கா 23ஆம் அதிகாரம் verses 40 to 43, 40 இருந்து 43 வாசிப்பீர்கள் என்றால், the thief repented. அவன் மனம் திரும்பி He trusted Jesus, இயேசுவை அவன் விசுவாசித்து, and he got the promise of heaven. அவன் பரலோகத்தின் நிச்சயத்தை
ஜெயத்தை பெற்றுக்கொண்டான். இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று. Amen. He got the assurance of paradise. Amen. He got the assurance of paradise and said, you will be with me today in paradise. Mark 15:39. மார்க் 15ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். The Roman military officer, அந்த ரோம போர் சேவகர், hardened pagan, பாகான், பயங்கரமாக அவர் இருதயத்தை he கடினப்படுத்திக் was கொண்டார். convicted. அவர் அந்த குற்ற உணர்விற்குள் காணப்பட்டார். Centurion, அந்த நூற்றுக்கு அதிபதி, அந்த குற்ற உணர்வு அவருக்குள் Mark வந்தது. 15:39 வாசிக்கிறீங்களா? அவருக்கு எதிரே நின்ற நூற்றுக்கு அதிபதி அவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதை கண்டபோது, அவர் இப்படி சத்தமா எல்லாம் முடிந்தது என்று சொல்லி ஜீவனை விட்டபோது, மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்று ரட்சிப்பு பெற்றான். சத்தம் அவர் அல்லேலூயா சொல்றேன். You see the testimony? அந்த சாட்சியை பார்க்கிறீர்களா? When the man saw Jesus, இயேசுவை அந்த மனிதன் கண்ட பொழுது, giving up his spirit and dying, அவருடைய ஆவியை ஒப்புக்கொடுத்து மரிக்கிறதை பார்க்கும் பொழுது, he got converted. அவர் அதே இடத்துல ரட்சிக்கப்படுகிறார். Today, இன்றைக்கு when people understand ஜனங்கள் புரிந்து that கொள்கிறார்கள், Jesus died on the cross for them, இயேசு சிலுவையில அவர்களுக்காக மரித்தார் என்று அறிந்து கொள்ளும் பொழுது, cross will become a testimony. சிலுவையானது உங்களுக்கு சாட்சியாக மாறும். How many of you will testify about the cross? எத்தனை பேர் இந்த சிலுவையை குறித்து சாட்சி சொல்லுவீர்கள்? How many of you want to address it as a power of God unto salvation? எத்தனை பேர் ரட்சிப்புக்கான அது தேவ பலனாய் இருக்கிறது என்று சொல்ல முடியும்? எழும்பி நில்லுங்க. அப்படியே கைகளை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை பார்த்து சொல்ல போறோம். ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன்ப்பா, நம்ம விட்டு பின் திரும்ப மாட்டேன், உம்முடைய சிலுவை தான் எனக்கு மேன்மை. ஷகதலபர் யாந்துலபா, எல்லா வாயை திறந்து கத்த தரப்போகிற விடுதலைக்காக நன்றி செலுத்துங்க. ஜீசஸ் நேம். ஷபலபதுர பீதுனமரா சிகபதலபா ரியந்தலபா ஷபதல பீதுனமரபா. எல்லாரும் வாயை திறங்க, சத்தத்தை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, சிலுவையின் நிழலில் அனுதினமும் அடியான் ஓடி வருகிறேன்ப்பா. லிபிதுரபா ஷகதலபலது யந்துரபா சே ஷபலதரபா சிகமனதலபா ஷந்தலதரா ரிபிதுரமா ஷகபலது யந்தரபா செகே. எல்லாம் வாயை திறந்து ஹேரமானமா சிகபலபதுரபா. இன்னைக்கு இந்த சிலுவை உங்க வாழ்க்கையில ஒரு ஹை பெடஸ்டல்ல வைக்கணும். போதாது, சத்தத்தை உயர்த்தி Shantalabara Simanadaraba Shandarabalaba Ribidunama Shakabadala Bidunamaradala Liantaraba Shabaladorama Ribiduraba Se Lamadaramana Shankarabala Dianturabala Se இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்தம் ரெவரன்ஷியல் ஃபியர் சிலுவையை குறித்து ஒரு பயம், சிலுவையை குறித்து ஒரு கனம், சிலுவையை குறித்து ஒரு பய பக்தி உண்டாவதாக. வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே நான் உங்களுக்கு துக்கப்படுத்திருந்தேன், என்னை மன்னிச்சிடுங்க. ஆண்டவரே உங்களை விட்டு நான் தூர போயிருந்தேன், என்னை மன்னிச்சிடுங்க. ஆண்டவரே, நான் சிலுவை கிட்ட வர்றேன். ஆண்டவரே, சிலுவை எண்ணை நான் வந்து விடுகிறேன். அப்பா, இந்த உபவாச நாட்களிலே ஆண்டவரே, இந்த பெரிய வெள்ளிக்கிழமையிலே சிலுவை எண்ணை என்னை தாழ்த்தி கொடுக்கிறேன். Shamanamaduraba Shikabalabadanama Liamturaba Shibaladana Antulaba Sike Libidunama Nama Shibalabadunamidulaba Shantulaba Rabadunamiduraba Shike. எத்தனை பேரு முன் வச்ச கால பின் வைக்க மாட்டேன்னு சொல்லி தீர்மானம் பண்றீங்க? கையை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். கைகளை தட்டி சேர்ந்து பாடலாமா? இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னா, உலகமே பின்னா, சிலுவையே முன்னா, உலகமே பின்னா. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே,
இயேசு சிந்திய இரத்தத்தினாலே. கையெழுதி பாடுங்க. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். உலகத்தின் பெருமை, உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உலகத்தின் பெருமை எல்லாம் உதறிவிட்டேன். உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். நான் அவர் ஆலயம், நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. செய்து பாடுங்க. நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும், என்ன நடந்தாலும், எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். என்ன நடந்தாலும், எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். இயேசுவின் பின்னால், இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். வேதனை, நெருக்கம், இன்னல்கள், இடர்கள் எதுவும் பிரிக்காது. வேதனை, நெருக்கம், இன்னல்கள், இடர்கள் எதுவும் பிரிக்காது. வெற்றி வேந்தன் என் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். ஆமென். ஷபலதலபரஸ்யாந்துலப. கைகளை உயர்த்தி பிடிங்க. ஒரு சின்ன கன்ஃபெஷன். மேக் அ கன்ஃபெஷன். யார் என்னை கைவிட்டாலும் நான் சிலுவையை சுமந்து நடப்பேன். என் சொந்த குடும்பம், நான் நேசிக்கிற எல்லாம், எல்லாம் என்னை ஏமாத்தினாலும், எல்லாம் என்னை கைவிட்டாலும் நான் சிலுவையை மட்டும் விடவே மாட்டேன்பா. இதை சொல்றது ரொம்ப ஈஸி, வாயில சொல்றது ஈஸி, வாழ்றது கஷ்டம். உணர்ந்து தான் சொல்றீங்களா? ஏமாற்றங்கள், தோல்விகள், எல்லாவற்றின் மத்தியிலும் உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன் இயேசுவே, உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன் இயேசுவே. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், என்னை நம்பு மகனே, என்னை நம்பு மகளே, சிலுவையிலே உனக்காக நான் சிந்தின ரத்தம், உனக்காக நான் கொடுத்த என்னுடைய ஜீவன் விருதாவாய் போகாத. உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையின் துருப்பு முனையை நான் நிச்சயமாய் தருவேன். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, என்னை நேசிக்கிறாயா? உம்மை நம்புவேன் என்று சொல்லுவீர்களா? உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன் இயேசுவே, உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன் இயேசுவே. என்னை யாரும் மதிக்க மாட்டேன்றாங்க. இந்த உலகத்துல பணம் வச்சிருக்கிறவங்க, பதவியில இருக்கிறவங்களுக்கு தான் மதிப்பு. நான் ஒண்ணும் இல்லாமல் இருக்கிறேன், என்னை மதிக்கிறதுக்கு இல்லை, என்னை அவமானப்படுத்துறாங்க.
ஆண்டவரே, என்றைக்கு எனக்கு ஒரு விடியல் வரும் என்று கதறீங்கல்ல, எல்லாம் இருந்தும் எல்லாம் இல்லாதது போல இருக்கிறீங்கல்ல, என் மகளே, ஆண்டவர் சொல்றார், இதோ நான் ஒரு உடன்படிக்கை செய்கிறேன். பூமி எங்கிலும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன்னோட கூட இருக்கிற ஜனங்களுடைய கண்கள் காண, உன்னோட கூட இருந்து நான் செய்ய போகிற காரியம் பயங்கரமாயிருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? Father, we want to thank you for this morning. ஆண்டவரே, யார் எங்களை கைவிட்டாலும் எங்களை கைவிடாத தெய்வம் நீர் ஒருவர் மட்டும்தான். இந்த உலகம் எங்களிடத்தில் இருக்கிறவைகளுக்காக எங்களை நேசிக்கிறது. நீரோ எங்களிடத்தில் இல்லாதவைகளுக்காக நேசிக்கிறீரப்பா. எங்களிடத்தில் இருக்கிற உம்முடைய ஆவியை நினைத்து எங்களை நேசிக்கிறேன். The world loves for what we have and hates us for what we don't have. But you, God, you love us unconditionally. You died on the cross for our sins unconditionally. Your sacrifice was not in vain. Cross is the symbol of triumph. Cross is the symbol of trust. Cross is the symbol of testimony. Cross is the symbol of my testing. I love the cross, Lord. I will carry your cross. I will walk all the days of my life carrying your cross. உம்முடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு நான் நடப்பேன். Even if it means it's a lonely path, I will walk it, Lord. I love you. I thank you. I give you the glory. ஆண்டவரே, அற்புதங்களை நீ செய்து கொண்டிருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகளுக்கு சுகம் கிடைத்து கொண்டிருக்கிறது. உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் வருகிறது. இன்று முதல் அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார். பத்தில் வளர்கிற அந்த பிள்ளைக்கு பெயர் கிறிஸ்டியான். His name is Christian. கிறிஸ்டியான். அந்த மகனுக்கு நீ கிறிஸ்டியான் என்று பெயரிடுவாயாக. He will carry Christ in his life. He will carry the cross. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. There will even be a birthmark. The birthmark of a cross. You will see it and you will marvel. பிறக்கும் போதே அடையாளத்தோடு பிறப்பான். அவனுடைய பெயர் கிறிஸ்தியான். உனக்கு கர்த்தர் கொடுக்க போகிற மகனுடைய பெயர் கிறிஸ்தியான். Thank you, Jesus. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. Hallelujah, we worship you. Thank you, Jesus. ஆண்டவர் உனக்கு அழகு ஒரு வீட்டை கொடுக்க போறார். அந்த வீட்டில் பெரிய சிலுவையை நீ வைப்ப. அநேகர் கேட்பார்கள், எதுக்கு இந்த சிலுவை? எடுத்துரு, ஆனால் நீ சாட்சியாய் நிற்பாய். You will be a great testimony, saith the Lord. You will triumph at the cross. I bless your children. I thank you for this wonderful Good Friday service. It's a Good Friday, Lord. The Sunday is coming. ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. உயிர்த்தெழுதல் வருகிறது. சிலுவை இல்லாமல் உயிர்த்தெழுதல் இல்லை. இந்த நாளுக்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். வல்லமையாய் ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை,
சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.